வாய் இல்லைன்னு வையா உன்னையில நாய் தூக்கிட்டு போயிடும். நீ எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர்த்த படிக்கிறதுல என் மோவா வீடியோ போட்டாலும் கரெக்டாக உட்காந்து படிச்சிருவான்னு. நீ என்னடானா 21 மார்க் எடுத்துருக்க. என்ன முரட்டத்தனமாக உட்காந்து எழுதிருக்கேன் 3 நேரம் ஒன்று போல. இதுக்கு தான் அண்ணனைக்குள்ள வேலை அண்ணனைக்கு செய்யணும். மேடம் நான் வந்து உங்கள் அம்மையும் உங்கள் அக்கையும் சொன்னேன். அம்மா நாளைக்கு மீட்டிங்களா? நான் அவசரம் முடிக்கல, அதே உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இல்லை இதே வேற அப்பா நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க? சரி அது என்னன்னு சொல்லுங்க. சரி சரி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லித்தானே பிறகு. இது என்ன பண்ணணும் தெரியுமா? இதை தூக்கி ஒன்று போட்டு இப்படி ஒன்று இன்னொன்று போடணும், இன்னொன்று போடணும். உனக்கு ஒரு குட்டி டேபிள் வாங்கியிருந்தல அது அண்ணனை கொண்டு வர சொல்கிறேன்னு, அது வச்சு எழுத ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு பர்த்டேக்கு தந்தால அண்ணன் அக்கா பர்த்டேக்கு, அது அக்காவுக்கு, அது உனக்கு தர சொல்லிடுறேன். அப்பா அக்காவுக்கே கொடுத்துருவோம், நீ கீழே வச்சு எழுது. நீ உன் பர்த்டேக்கு வாங்கிக்க. கணேசன்கிட்டே வாங்கிக்க. என்ன மார்க் அன்னைக்கு சொல்ல வந்தல எத்தனை மார்க்கு? அன்னைக்கு வேலையை வெளியே கிளம்பிட்டேன். தமிழ்ல 21 காட்டு. 30க்கு 30 கவர்மெண்ட் பேப்பர்னே 30 தான். என்னங்க கவர்மெண்ட் பேப்பர்? அது என்னங்க கவர்மெண்ட் பேப்பர்? ஆமா அவங்களே கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க டீச்சர் எடுப்பாங்க இல்லையா? இப்போ சமைச்சர் இது முன்னாடி இப்போ கொஸ்டின் அங்க இருந்து வரும். இவங்கள மேம்கே என்னென்ன கொஸ்டின் வருதுன்னு தெரியாது. எழுதுனமா நான் பரவ பண்ணி பார்க்க. நாளைக்கு இன்னைக்கு வேலை இருக்குல்ல, கோயில் போன கூழ் ஊத்துறாங்க இன்னைக்கு. ஆமா அம்மா கோயில கூழ் ஊத்துறாங்க. டக்குனு முடி கோமுக்கு முடி கிளம்பணும். ஆமா அப்படி வரலையா? இல்ல நீ வேணா வீட்டுல இருந்துக்க, நானும் அம்மா அக்கா மட்டும் போயிட்டு வரோம். நீ வீட்டை பூட்டிட்டு வீட்டுல இருந்துக்க, வீட்டுல உட்காந்துக்க, நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். அக்காவுக்கு மார்க் என்னன்னு பாரு. தமிழுக்கு 21 தான் எடுத்திருக்கா. 30 நீ எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர்த்த படிக்கிறதுல என் மோவா வீடியோ போட்டாலும் கரெக்டா உட்காந்து படிச்சிருவான்னு. நீ என்னடானா 30 21 மார்க் எடுத்திருக்க. அக்கா தான் பெரிய ஸ்கூல்ல தானே சேர்த்துருக்கு. செஸ் கிளாஸ்லயா? உங்க அக்கா செஸ் கிளாஸ்ல தானே சேர்க்க சொன்னேன். எவ்வளவோ சொன்னேன் 6th இருந்து செஸ்ல சேருமான்னு. உங்க அக்கா திருட்டு பயவுல ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவா அதை கணக்கு பண்ணிக்கிட்டு டான்ஸ் தான் பிடிச்சிருக்கு சேர்ந்திருக்கா. நம்ம முதல்ல சொல்லல, ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிருந்தேன். நான் சொன்னேனே மே மாசத்துல சொன்னேன்ல உனக்கு செஸ்ல சேர சொல்லி. மே மாசத்துல நீங்க அதுக்கு அப்புறம் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்க மறந்துட்டேன். அப்புறம் ஸ்கூல்ல வந்து நான் தான் சொல்லி விட்டுனேன்ல உனக்கு மே மாசமே. ஸ்கூல்ல எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க. அப்பலாம் உனக்கு சொல்ல மாட்டாங்க. உனக்கு டான்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நீங்க மறந்துட்டீங்கல, ஃபர்ஸ்ட் நீங்க வண்ணாத்தி ஸ்கூல் சேர்த்தீங்க. ஆமா இப்போ நீங்க எந்த ஸ்கூல்ல தெரியாது. செஸ் அது ஸ்கூல் கிடையாது, கிளாஸ். செஸ் கிளாஸ், பரதநாட்டியம் கிளாஸ். நீ பரதநாட்டியத்துக்கு போறியா செஸ்ஸுக்கு போறியா? சிலம்பம் இல்ல கராத்தே இல்ல, கராத்தே சிலம்பம் தனித்தனியா நடக்கும். கராத்தே மதியானம், சிலம்பம் காலையில. அப்படியே நான் ஸ்கூல்ல எப்படி டாடி நான் பெரிய ஸ்கூல் போகும்போது நான் எந்த ஸ்கூலுக்கு போவேன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லு. தெரியாது. அக்கா ஸ்கூல்ல தான் உனக்கு சேர்த்து விடுவேன். சரி இப்போ அக்கா மார்க் பார்ப்போம். தமிழ்ல 21 மார்க் எல்லாம் ரொம்ப தப்பு பாப்பா. இந்த வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கலையே, அடுத்த வாரம் வைப்பாங்களா? ஆமா அடுத்த வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை வைப்பாங்கன்னு பார்த்தோம், வைக்கல. சரி சொல்றேன், அடியில உரிச்சுங்க மேம் அப்படின்ட்டு. அக்காவை பின்ன இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்கா பாரு. 31க்கு 21 தான் எடுத்து, 30 மார்க்கு 21 தான் எடுத்திருக்கா. எதுக்கு? சும்மா இரவா எழுதி வச்சிருப்பா, அதெல்லாம் அழிக்க கூடாது. அது அக்காவோட நோட்டுடா. இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் மாட்டேங்க. நான் அக்காக்கு ஏதோ எழுதி காமிங்க. அது ஓ நோட்ல எழுதி காட்டு, அக்கா நோட் அதை கட்ட கொடுத்துரு.
எழுதிக்காம இரு முதல்ல மார்க்கை பார்த்துக்குவோம். இங்கிலீஷ்ல 30க்கு 30. ஒன்னு போட்டு எஃப் போடணும், எலிஃபண்ட்டுக்கு ஈ போடணும். அப்படி இதான் மார்க்கா? அங்க எழுதுறாங்கல்ல. எழுதுங்க. இங்கிலீஷ்ல 30க்கு 30. சரி ஓகே, அதுக்கெல்லாம் பாராட்டு நினைக்காத. எனக்கு நீ இங்கிலீஷ்ல பேசணும்னு தான் ஆசை. இங்கிலீஷ்லலாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. எதுக்காக அப்படின்னா டேடி 6ஆம் கிளாஸ் போகும்போது கிளாஸ் பிரிப்பாங்க. நான் டேடி போன ஸ்கூலில் வந்து ஏபிசின்னு பிரிக்கிறாங்களோ உங்கள் இதில் அதெல்லாம் பிரிப்பாங்க. பிரிக்கிறதுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. சரியா? சின்ன சின்ன மேக்ஸு, சின்ன சின்ன இங்கிலீஷில் எனக்கு என்ன கேட்டால் தெரியுமா? ஏபிசிடி எழுதுங்கன்னு சொன்னாங்க 6th போகும்போது. சத்தியமா? ஆமா. தெரியாது. நான் மட்டும் கிடையாது, அது ஒரு 10-15 வருஷம் எழுதல. அவங்களாம் இப்ப பெரிய பெரிய லெஜெண்டரியா இருக்காங்க என்ன மாதிரி. சரி, இப்ப 30க்கு 30 எடுத்ததுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. இங்கிலீஷ்ல வாழ்த்துக்கள் அதுதான் இல்ல, இருந்தாலும் அம்மா பாராட்டுறேன்னா அது நீயே சொல்லிக்க. வாழ்த்து நாளா வாழ்த்து நான் தப்பி இருக்கோ நினைச்சே இல்ல. தமிழ்ல சொல்லு, தமிழ்ல வந்து மறக்கறீங்க. இருமா மார்க் பாத்து சரியா? இரு பாரு, எனக்கு என்னமோ இவனா வந்து 6th வரைக்கும் ஏபிசிலாம் கரெக்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது அப்படி, அதனால எனக்கு இங்கிலீஷ் நீ பேசணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இங்கிலீஷ் முடியும். நல்லா பழகணும் சரியா? அதனால இங்கிலீஷில் நீ நல்ல மார்க் எடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை கண்டுக்க மாட்டேன். மேக்ஸில் 27 ஒன்று கரெக்டாக இது பண்ணி நீயே படித்தியா? பிட் அடிக்கிறது சொல்லல, ஒருவேளை இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? அதான் சொல்றேன்ல, क्वेश्चनே நமக்கு இப்போ டீச்சருக்கு எந்த क्वेश्चन வருதுன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படினு மிஞ்ச நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அது கரெக்ட். ஒரு இன்ட் போட்டு படிப்போம், நாங்களும் இன்ட் போட்டு படிப்போம். புரியுது. அதாவது சொல்லுவாங்க, அது நம்ம எக்ஸாம் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை படிங்க அப்படின்னு. அது கரெக்ட், ஞாபகம் இருக்கு. என்னது சரி. மேக்ஸில் 27 வந்து கம்மி தான். அது நீ 100க்கு கணக்கு பண்ண அப்படின்னா 90க்கு கீழே. புரியுதா? 89 மார்க் 89 மார்க் தான் வரும் அது கணக்கு. சரியா? அதெல்லாம் இப்படி வாங்கக்கூடாது. ஒரு மார்க் தப்பாகாமல் தவிர இப்படிலாம் தப்பாகக்கூடாது. புரியுதா? சயின்ஸில் 26, சோசியலில் 24 தானே, ரொம்ப கம்மி பார்த்துக்க. சரியா? இப்படிலாம் கம்மியாகக்கூடாது. வீட்டில் சொல்லி கொடுக்குறக்கும் ஆள் கிடையாதுண்ணே. அவளாவே தானே படிக்கிறா, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அரணா இருக்கும்போது நல்ல வார்டு படித்தா. அரணா வந்து டவுட் ஏதாவது என்ன அவங்க போயிடுவாள்ல. அம்மா சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருந்து. அங்கன்வாடி டீச்சருக்கு 1-2 ஏபிசிடி மட்டும் தான் தெரியும். ஏன் உங்க அப்பா காலேஜில் வரைக்கும், நாங்களாவது 12th தான், நீங்கள் காலேஜில் வரைக்கும் போய் படிச்சுட்டு இருந்தீங்க. நான் காலேஜ் போனேன்னு சொன்னேன், எங்கேயாவது படித்தேன்னு சொன்னேன்னா என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட நான் 6th என்ன சொன்னேன், எனக்கு ஏபிசிடி கூட தெரியாதுன்னு சொன்னேன். யாராவது வைக்கலாம்னு சொல்லுவாங்களா, நான் சொன்னேன். அதான் நான் மட்டும் இல்லை, அந்த நிறைய பேர் ஏபிசிடி தெரியாமல் தான் இருக்காங்க. உண்மைதான், அது விளையாட்டு சொல்லலை. பிடிடி ஸ்கூலில் அந்த சார் பேர் சுகுமார் சார். பேர் சுகுமார் சார். ஆமாம், சதீஷ் பெரியப்பா வந்தோடனே கேட்டு போய் எத்தனை தடவை நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா உடனே உங்கள் அண்ணனை கூட்டுவா அப்படிம்பாங்க. எங்கள் அண்ணன் வருவான், வந்தோடனே இவன் தம்பியா நீ அப்படிம்பாங்க. ஆமாம் சார். ஏன்னா இவன் நல்லா படிக்க உனக்கு எங்கடா போச்சுன்னு சொல்லி அடிப்பாரு. அப்படி உங்க பெரியப்பா நல்லா படிச்சுதான் உங்க பெரியப்பா நல்ல ஒரு வேலை பார்க்க பேச்சு. அதான் பெரியப்பா இன்ஜினியர், நான் போலியாவாரி. ஒருத்தி ஒரு அட்டி உட்கார மாட்டியா, அதுக்குள்ள புக்கை போட்டு போயாச்சு. நீ படிக்கல, அதுக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு உட்காந்து ஆக்ஷன் பண்ற, அப்படித்தானே? அதான் அதையும் ஒத்துக்க. ஆளும் மண்டையும் பேரு. உங்க அம்மாவை தொல்லை பண்ணாம இருக்கும் நேரம். நீங்க படிக்கும் போது அம்மாவும் எழுதலான்னு இருந்தேன். கவனம் சரியா? இதெல்லாம் மார்க் பத்தாது. இதே நான் போட்டு விட்டுருவேன், அப்பதான் திட்டுவாங்க. படிக்கிற பிள்ளைக்கு வீடியோ தேவையான கோவம் வரணும், வெறி வரணும், நல்லா படிக்கிறது. சரியா? எந்த டவுட்னாலும் பாட்டு மேடம்கிட்ட கேளு, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எந்த மேமும் அங்கே எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லா மேமுமே உங்கள் ஸ்கூலில் சூப்பர் மேம் தான். லட்சுமி எப்போ யூகேஜிலேருந்தே அப்படி தான். எப்போ ஃபோன் போட்டாலும் மேம்லாம் நல்லா தான். அதனால் ஸ்கூல்லையோ மேம்க்கோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நீ ஒழுங்காக படிக்கணும்னு தான் வரும். புரியுதா? நாங்களே ஒத்துக்கிடுவோம்.
இதெல்லாம் ஒழுங்காக படிக்கல, ஸ்கூல்லலாம் நல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோம். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு சந்தேகம் இருந்தால் கேளு, புரியுதா? அதனால் இந்த மார்க் பத்தாது, அடுத்த எக்ஸாமில் தான் பார்ப்பேன். அடுத்த எக்ஸாமும் இப்படி போச்சு அப்படின்னா நீ கட்டு. அதுக்கடுத்து குட்டி தான் எல்லா வீடியோவுக்கும் பார்த்துக்க. சரி சரியா? ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அடுத்து எப்போ வரும் எக்ஸாமு? தசராவோட வருமோ? செப்டம்பர் தசரா முடிஞ்சு வரும். தசராவோட லீவு. தசராவோட லீவு வந்துடும்ண்ணே. தசரா முடிஞ்சு பார்ப்போம். பாப்பாவுக்கு மொட்டை போடும்போது. செப்டம்பர் ஸ்டார்டிங்ல வரும் நினைக்கிறேன். ஆமாம், செப்டம்பர் லாஸ்ட் வரும். அதான் தசரா லீவு தான் கரெக்டு. தசரா லீவு வந்து எக்ஸாம் லீவு தான். அதில் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் உன்னை வீடியோ எடுக்க மாட்டேன். இப்போ நீ கேமராமேன் மட்டும்தான் நீ. கேமரா ஆமாம், வீடியோ எடுத்துருக்க வேலை மட்டும் தான். அப்புறம் குட்டியாக்கா தான் சமைப்பா எல்லாம் பண்ணுவோம். என்னடா அப்ப நீங்க நான் குட்டியாக்காவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். என்னம்மா நீ கேட்கலாம் எடுத்துடுவேன். அப்புறம் நீ சமைக்கலாம். சமைச்சு வீடியோ போட்டுருவியா அப்படி? ம், என்ன சமைச்சு தருவா? எது வேணாலும் சமைச்சிருவியா? பார்த்து செஞ்சு தந்துரு. பாப்பா அக்கா மார்க் எடுக்கலன்னா இனிமேல் நீ தான் சமையல் வீடியோக்கு எல்லாம். சரியா? சொல்லிடு. அக்கா அக்கா கிடையாது, அக்கா படிக்கிறதுக்கு தான். அக்கா படிக்க போகிறாங்க, மேம் திட்டுவாங்கல்ல. அதனால சொல்லிடு, அக்கா ஒழுங்கா படிக்க சொல்லிடு. இல்லைன்னா வீடியோ கிடையாது சொல்லிடு. அவ்வளோதான். சரியா? அப்படிலாம் நீ ஏதாவது டவுட் எதுவும் சொல்லி விடு. உனக்கு சொல்லி கொடுத்து தெரியுமா? அப்படி வாய் இல்லைன்னு வையா, உன்னையில நாய் தூக்கிட்டு போயிடும். வாய் நை சூப்பர் காமெடி. சரி, மார்க் பத்தாது, மார்க் பத்தாது. சரி, ஒன்று சொல்லி என்ன பண்ண? உனக்கு பத்தது தான் சொல்லணும். மார்க் அதிகமா எடுத்தா அம்மாவெல்லாம் யாருமே பாராட்ட மாட்டாங்க. மார்க் கம்மியா எடுத்தா வந்து எல்லார் வீட்லயுமே இது நடக்குது. நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா அம்மாவை யாருமே பாராட்ட மாட்டாங்க. அப்படிங்களா? என் அம்மா மட்டும்தானே. ஏன் நீங்களும் ஃப்ரீயா இருக்க நேரம் சொல்லி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச நாயமா சொல்லி கொடுங்க. தமிழ் சொல்லி கொடுங்க. தமிழ்ல தானே மார்க் கம்மியா எடுத்துக்கா, தமிழ் சொல்லி கொடுங்க. சரி, நான் தமிழ் சொல்லி தரேன். 10th நீ தமிழ் எத்தனை? யாருண்ணா? 82. தப்பாசப்பட்டு கேட்கலாம். சயின்ஸ்ல எத்தனை? சயின்ஸ்ல சயின்ஸ்ல ஞாபகம்லையே. பரவாயில்ல சொல்லு. சயின்ஸ்ல 36 78 வந்திருக்கியா? பூச்சுலாம் நான் சயின்ஸ்ல 73. வேற இல்ல. மேக்ஸ் 80. யாரு? நான் வந்து 10th 3 தடவை எழுதுனவன். சரியா? எழுதி எவ்வளவு? 60 மார்க்கா? நான் 2 மார்க் ஷீட் வச்சிருக்கேன். நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு போகல. நான் வீட்லயே உட்காந்து படிச்சேன் தெரியுமா? அப்போ அப்பா அம்மா சொல்லி பேச்சு கேட்காத பிள்ளைன்னு அர்த்தம். ஆமா, சதீஷ் பெரியப்பட கேளு, பிறகு சொல்லுவான். அவளோட குறவாலாம் கேளு. அந்த ஸ்கூல்ல இருந்து டேடி வெரைட்டி தான் உங்கள. யாரு உங்க தம்பியா? உண்மைதான், உண்மைன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க அக்கா எங்க? உங்க அக்கா யாரு? உங்களோட தம்பியா? 3 ஸ்கூல்ல என்ன சேர்க்கல இருக்கு தெரியுமா? சரி விடு, அது என்னத்துக்கு? சரி ஓகே, அடுத்த தடவை மார்க் கரெக்டா எடுத்துறானே. ஓகே, பாய் போட்டுருங்க. நான் கோயில் போகணும். ஸ்கூல் விட்டுறாங்க. கூல் நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் இன்னைக்கு. வரீங்களாப்பா? அவங்க மார்க் இது ரிவிஷன் பண்ணு என்ன இருக்கா? சரியா? ரிவிஷன் பண்ணிட்டு போலானே. சரி பாய்.